நீங்க அல்லாஹ் கிட்ட போய் கேளுங்க, என்னை மனிதனா மாத்த சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ்னால முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு சமுதாயத்தை வந்து மனிதனா இருக்கக்கூடிய குரங்கா மாத்தினான். மனிதன் இருந்ததை அல்லாஹ் குரங்கா மாத்தினான். ஏன் பன்றியை வந்து ஏன் மனிதனா மாற்ற முடியாது? அல்லாஹ்னால எல்லாத்தையும் முடியும். அதாவது இம்பாசிபிள் விஷயம், நடக்க முடியாத விஷயத்தை வந்து நடத்தி காமிக்கக்கூடிய யாருன்னா ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். புரியுங்களா? அப்போ அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, மூசா சொன்ன பிறகு அல்லாஹ் சொன்னா, என்னோட அடிமைட்ட போய் சொல்லுங்க, நான் வந்து மனிதனா மாத்துறேன். ஆனா ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் என்னன்னா, நான் ஈமானை மட்டும் தர மாட்டேன். ஒரே கண்டிஷன் என்னது? நான் ஈமானை மட்டும் தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த ஈமான் வேணான்னா, ஈமான் இல்லாத மனிதன வாழ்க்கை வேணும்னா மனிதனை மாத்திடுறேன், என்ன அடிமைட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட பேசின பிறகு கடைசியில வந்து திருப்பி என்ன செய்யறாங்க, வராங்க. வந்த பிறகு கடைசியில அந்த பண்டிகிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் பன்றி கேட்குது, மூசாவே அல்லாஹ் என்னை பத்தி என்ன சொன்னா, நீங்க சொன்னீங்களா, அல்லாஹ் சொன்னீங்களா? அல்லாஹ் சொன்னா, உன்னை மனிதனா மாத்த சொல்றேன்னு சொல்லிட்டான். ஆனா ஈமானை மட்டும் தர மாட்டானா. ஈமான் இல்லாத மனித வாழ்க்கை தரன்னா அல்லாஹ் உன்னை மனிதனா மாத்திரங்கிறான். அப்படின்ற உடனே அந்த பன்றி கேட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பன்றி சொன்னிச்சான், ஈமான் இல்லாத மனித வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. என் வாழ்நாள் பூரா இந்த அசுத்தங்களை சாப்பிட்டு என் வாழ்க்கையை நான் கழிச்சுட்டு போயிடுறேன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு 18,000 படைப்புல வந்து பாத்தீங்கன்னா, அந்த 17,999 படைப்புக்கு மேல இந்த மனிதன் தான் சிறந்த படைப்பா இருக்கிறான். இந்த மனிதன் தான் சிறந்த படைப்பா இருக்கிறான். இந்த மனிதனுக்கு ஈமானுடைய மகத்துவம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல பூனை வளர்க்கலாம் ஹலாலு, மாற்றார்கள் என்ன செய்யறாங்க, நாய் வளர்க்குறாங்க. பன்றி வளர்ப்போமா? இப்போ நம்ம அறிவாளியா பன்றி அறிவாளியா? சொல்லுங்களேன். எல்லாம் தூக்கம் வருதோ, வீட்டுல எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு ஆக்கி வச்சிருப்பாங்க. இப்பதான் ஜும்மா பயம் நடந்துச்சு, அதுவும் சலாம் கொடுத்த உடனே உட்கார வச்சிட்டாரு. அப்படிதானே? ஜியார் சலாம் கொடுத்தோன்னே உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் பிரியாணி கறி பிரியாணி ஆக்கியிருப்பாங்க வீட்டுல. என்ன வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷலா நிறையாட்டுறாங்க பாருங்க. அதனால அந்த மனிதனுக்கு அந்த ஈமானுடைய மகத்துவம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, அதாவது அல்லாஹ் இப்படி சொல்லல, ஈமான் இல்லாத மக்களே, நீங்க ஈமான் இல்லாம நீங்க மரணிச்சிடாதீங்க அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, அதான் மூமின்களை பார்த்து நீங்க ஈமான் இல்லாத நிலைமையில என்னை வந்து சந்திச்சிடாதீங்கிறாங்க. அப்ப ஈமாவோட மூத்தா போகணும், ஈமாவோட மூத்தா போகணும். அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், முதல்ல ஃபர்லு என்னன்னு பாத்தீங்கன்னா கலிமா. முதல் ஃபர்லு என்னது? கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. நம்ம ஏற்றுக்கொள்றோம். நம்ம இறுதி நபியாக இருக்கணும், ஏற்றுக்கொள்றோம். ஆனா நம்ம என்ன இணையத்தில் வச்சிருக்கோம்னா, ஹஜ்ஜி வந்து என்ன செய்யறோம் பாத்தீங்கன்னா கடைசியா வருது பாய், அது எல்லாம் கடமையும் முடிச்சுதான் போய் செய்யணும். எப்படி பாய்? முதல்ல கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத், 5வது தான் போய் ஹஜ்ஜி வருது. அப்ப நான் எல்லா கடமைகள் எல்லாத்தையும் முடிச்ச பிறகு நான் என்ன செய்யறேன், நான் ஹஜ்ஜிக்கு போறேன் பாய். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஏதோ ஒரு நன்மையான விஷயம் வந்து உள்ளத்துல வந்து உதிச்சிச்சுன்னா உடனே செய்யுங்கன்னு சொல்றாங்க. பாவமான காரியம் வந்து உள்ளத்துல உதிச்சுன்னா வந்து தள்ளி போடுங்க, நாட்களை தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆக மொத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க பாருங்க, அதாவது ரமலானுடைய சிறப்பு, ரமலான் டைம்ல யார் வந்து எனக்கு வந்து உம்ரா செய்ய வராங்களோ, நபி கூட வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய நன்மை இருக்குது. ஹஜ்ஜி செய்யக்கூடிய ரமலான் டைம்ல யார் உம்ரா செய்ய போறாங்களோ, நம்ம கூட ஹஜ்ஜி செஞ்ச நன்மை என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். அதனாலதான் பாருங்க, ஹஜ்ஜை விட பயங்கரமான கூட்டம் எப்போ வரும்னா ரமலான்ல வரும். ஹஜ்ஜை விட கூட்டம் எப்போ வரும்னா ரமலான்ல வரும். இன்னொரு ரிவாயத்துல சொல்றாங்க நபிஸாஸம் சொல்றாங்க, யாரு ஹஜ்ஜி செய்யறாங்களோ அவங்க ஏழை ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஹதீஸ் இருக்கு. அதே இன்னொரு ரிவாயத்துல என்ன சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க,
யாரு ஹஜ்ஜி செய்யலையோ அவங்க வந்து யகுதியாக நசரானியாக மரணிக்கட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தாய் தகப்பனை விட பிரியமானவங்க நம்ம மேல. என்ன, தாய் தகப்பனை விட ரொம்ப பிரியமானவங்க யார் நம்ம மேல? ரஹ்மத்துல் ஆலமீனா நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்றாங்களாம். ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இறுதி கட்டம் நெருங்குது. அப்ப நம்சாஸ்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து 2 நாளா காய்ச்சல்ல இருக்கிறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் எப்பயுமே வந்து விசாரிக்க வருவாங்க, யார் சொல்லா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க, வகை கொண்டு வருவாங்க. அந்த இந்த டைம்ல வந்து என்ன செய்யறாங்க, நம்சாஸ்லாம் அவங்களுக்கு சலாம் கொடுத்துட்டு, யார சொல்லா நான் மட்டும் வரல, இன்னொரு மலக்கும் வந்திருக்காங்க, உங்களுடைய பர்மிஷன் இல்லாம அவங்க உள்ள வர முடியாது, நீங்க உத்தரவு கொடுக்காத வரைக்கும் அவங்க உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்ன பிறகு நம்சா சொன்னாங்க, யார் அவங்க? இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் உள்ள வந்தாங்க. அப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கான், எந்த நபிமார்க்கும் கொடுக்காத ஒரு 2 ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்கான். அது என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஒண்ணு, நீங்க தாயுடைய வயித்துல இருக்கும் போது உங்களுடைய கலாத்தக்தீர் என்ன இருந்துச்சோ அது பிரகாரம் அல்லாஹ் ரூஹ் வாங்கிட்டு வர சொன்னா, நபி உத்தரவு விட்டான் தான் நீங்க ரூஹ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா. ரெண்டாவது வந்து நீங்க வந்து எவ்வளவு நாட்கள் எவ்வளவு நாள் நீங்க வந்து எவ்வளவு வருடங்கள் நீங்க வந்து உலகத்துல வாழணுமோ வாழ்ந்து கொள்ளலாம் யார் சொல்லா. அப்ப நம்சா சொன்னாங்க, எனக்கு போதுமான வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு மிச்ச வாழ்க்கை தேவையில்லை, என் தாயுடைய வயிற்றுல என்னுடைய கலாத்தத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதே இதுல என்ன செய்யுங்க என்று ரூஹம் வாங்கன்னு சொன்னாங்க நம்சா. அப்ப ரூஹ் வாங்கும் போது இஸ்ராயல் ரூஹ் வாங்குறாங்க. ரூஹ் வாங்கிட்டு இருக்கும் போது, இஸ்ராயலே கொஞ்சம் நிப்பாட்டுங்க, என்னால வலி தாங்க முடியல அப்படின்னாங்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்க, சக்கராத்துடைய வேதனை என்னால தாங்க முடியல அப்படின்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்ன பிறகு. அப்போ இஸ்ராயல் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உத்தரவிட்டான். எப்படி உத்தரவிட்டானா, என்னுடைய நபிக்கு ரொம்ப மெல்லினமான முறையில ரொம்ப ரொம்ப லேசான முறையில நீங்க ரூஹ் வாங்கிட்டு வரணும் இஸ்ராயலின்னு சொன்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னா, அது பிரகாரம் தான் யா ரசூலுல்லாஹ் நான் வந்து உங்கள்ட்ட ரூஹ் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவனே, இல்லையே இந்த ரூஹ் வாங்கக்கூடிய அதாபை என்னால தாங்க முடியலன்னாங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த சக்கராத்துடைய நேரத்துல அந்த வேதனை தாங்க முடியாம அதே நேரத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இஸ்ராயலே என்னுடைய உம்மத்துக்கு சக்கராத்துடைய நேரம் எப்படி இருக்கும்? சொல்லப்படுது, சக்கராத்துடைய நேரத்துல கடல்ல இருக்கிற அர்த்தம் தண்ணியும் குடிச்சா கூட தாங்க அடங்காதான். 1000 வெட்டுகள், அதாவது வாளால் வெட்டப்பட்டால் எவ்வளவு வேதனைகள் இருக்குமோ அவ்வளவு வேதனை இருக்குமா. 100 சாக்கடிகள் அடிக்கப்பட்டால் எவ்வளவு வேதனை அதாபு இருக்குமோ அவ்வளவு வேதனை இருக்குமா சக்கராத்துடைய நேரத்துல. இப்போ இஸ்ராயல் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உம்மத்துக்கு ஒவ்வொரு நபருக்கும் 70 மடங்கு மேல, எத்தனை மேல? 70 மடங்கு மேல அவங்களுடைய ரூஹ் வாங்கப்படும். அதாவது அவங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் கொடுத்து ரூஹ் வாங்கப்படும் அப்படின்றவனே அம்சம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துகள் எத்தனை பேரை கியாமத் நாள் வருவாங்களோ அத்தனை பேர், யகுதியா இருந்தாலும் சரி, நஸ்ரானியா இருந்தாலும் சரி, அதான் நாத்திகனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, முனாஃபிக்கா இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய உம்மத்து, என்னுடைய உம்மத்துடைய ரூஹ் வாங்கக்கூடிய அதாபு இருக்குத, அந்த அதாபு எனக்கு கொடுத்துருங்க, என் உம்மத்துக்கு கொடுத்துறாதீங்கன்னாங்க. எவ்வளவு பிரியமான நபி, இப்படிப்பட்ட நபி என் உம்மத்துக்கு, என்னுடைய உம்மத்து யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவலையா இருந்தாங்க, எந்நேரமும் கவலையா இருப்பாங்க. ஆனால் ஒரு தொழுகை வந்து பள்ளியில தொழுகாம வீட்டுல தொழுனால் அவங்க வீடை வந்து நான் வந்து என் மனம் நாடுது, என்ன செய்யணும், அவங்க வீடை நான் எரிக்கணும்னு சொல்லி நம்சா சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா, வசதி வாய்ப்புகள் இருந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ அவங்க யகுதி நஸ்ரானியாக மரணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரியுங்களா? என் உம்மத்து யாருமே கஷ்டப்படக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போக கூடாதுன்னா இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் என் நம்சா அப்படி சொல்றாங்க. ஏன்னா இது முக்கியமான விஷயம். இது ஒரு சம்பவம் நடந்தது. என்ன பாத்தீங்கன்னா, மாசத்துக்கு மட்டுமே மெட்ராஸ்ல 5 லட்ச ரூபா வருமானம் வரும். எத்தனை வரும்? அவர் கிட்டத்தட்ட 82 வயசு. 5 லட்ச ரூபா வருமானம் வரும். அவரை நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம். நடுவில் கொரோனா வந்துச்சு, ஹஜ்ஜிக்கும் போக முடியாது, நம்மளாம் அது உம்ராக்கு போக முடியாது. கடைசியில் ஃபைனல் பாத்தீங்கன்னா, உம்ரா முடிஞ்ச பிறகு, உம்ரா திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் பிறகு ஹஜ்ஜிக்கு கன்வின்ஸ் பண்ண பாத்தீங்கன்னா அவங்க என்ன மௌத்தா போயிட்டாரு. நிறைய செல்வாக்கு இருக்குது, மாசம் 5 லட்ச ரூபா வருமானம், வருடத்துக்கு 60 லட்ச ரூபா, என்ன
பார்ட் ஆஃப் 1 தான் கொடுக்க போறாரு. இருந்தாலும் வந்து அவருக்கு போறதுக்கு அல்லாவுடைய நாட்டம் இல்லை. ஆனா சைக்கிள்ல போய் என்ன செய்யறாரு, வீடு வீடா போய் டீ வித்தாரு, அல்லாவுடைய ஹஜ்ஜிக்கு போனாரு. புரியுங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யறவங்க நிச்சயமாக ஏழையாக மாட்டாங்கன்னு இருக்குது. ஹஜ் செய்யறவங்க நிச்சயமாக ஏழையாக மாட்டாங்க. இப்போ ஒரு இடம் வாங்குறோம். இப்போ மெட்ராஸ்ல வந்து அண்ணா நகர் பெரிய ஏரியா, என்ன அந்த அண்ணா நகர்ல இடம் வாங்குறோம். ஏதாவது வந்து பேரம் பேசி வாங்குவோமா? இடத்துடைய மதிப்பு தெரியுது, அமலுடைய மதிப்பு தெரியல. யாருக்கு? உம்மத்துக்கு இடத்துடைய மதிப்பு என்னன்னு தெரியுது. நகத்துடைய, அதாவது நகை இருக்கு பாத்தீங்களா, சவரன், ஒரு சவரனுடைய மதிப்பு என்னன்னு தெரியுது. ஆனால் அமலுடைய அந்தஸ்து என்ன மதிப்புன்னு தெரியல. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, ஒவ்வொரு நாளும் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யணும் நியத்து வைங்க. என்ன ஹஜ்ஜி செய்யணும் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப, அதாவது இது சாதாரண விஷயம் கிடையாது. ஹஜ்ஜி செய்யறவங்க வந்து அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி, அன்றைக்கு பிறந்த பாலகன் மாதிரி. அவர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டு திருப்பி வராரு. எல்லா பாவத்தையும், நிறைய விஷயங்கள் பேசலாம், ஏன்னா பேசக்கூடிய டைம் இல்லை. புரியுங்களா? ஹஜ்ஜி செய்யறது இருக்க, அதாவது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னா அரஃபாவுடைய தினத்துல இந்த பெண்ணா நோன்பு அன்னைக்குது, அந்த ஹஜ்ஜுடைய தினத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் அழுதாங்க. எத்தனை மணி நேரம் அழுதாங்க? தேம்பி 5 மணி நேரம் அழுதுட்டாங்க. எப்படின்னா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல வந்து நம்சாஸ் அவங்களுக்கு தட்ட ஆரம்பிச்சு, யார சொல்ல போதும், இந்த உம்மத்துக்காண்டி, இந்த உம்மத்து எப்படியாவது மன்னிக்கப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ் சொன்னா, நபியே உங்களுடைய உம்மத்தை நான் எல்லாரையும் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி சொல்றான், அடியார்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் மன்னிக்க மாட்டேன், அந்த அடியார்கள் மன்னிக்காத வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னோடனே நம்சாசன் திருப்பியும் அல்லாஹ்கிட்ட முறையிடுறாங்க. முறையிட்ட பிறகு அதுவும் நான் மன்னிச்சிடுறேன்ட்டாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு ஹஜ்ஜில, சாதாரண விஷயம் கிடையாது. அதனால இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, ஹஜ்ஜிக்கு போகணும் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக நாங்கள் வந்து உம்ரா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஹஜ் உம்ரா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க யாராவது புக் பண்ணா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முக்தார் பாய் தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களை கூட கான்டாக்ட் பண்ணிங்க இன்ஷா அல்லாஹ். சும்மா இன்ஷா அல்லாஹ் சும்மா அல்லாஹ். எப்படி நீங்க வாங்கினீங்கன்னா அந்த லைசன்ஸ் வாங்கிட்டு அந்த லைசன்ஸ்காரர் யாரும் அந்த டிராவல்ஸ் அதுக்கு சொல்லுவாங்க. நாங்க வந்து 150 தான் ஒரு ஆள்கிட்ட பெற்றோம், ஒரு ஆள்கிட்ட தான் மொத்தமா வாங்க கேட்கிறோம். சில பேர் வந்து எனக்கு நான் 50 தான் சொல்லுவாங்க, சில பேர் 100 தொடங்குவாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து அவங்க 400 வாங்குவாங்க, 300 வாங்குவாங்க. அந்த 300ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களால இந்த 150 பேர் சேர்க்க முடியாது, 200 பேரை சேர்க்க முடியாது, அதை வித்துருவாங்க. எப்படின்னா ரேட்டு வாங்குவோம், அவங்களுக்கு ஒரு ரேட்டு கிடைக்கும், அந்த ரேட் வச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ரேட் வச்சு வித்துருவாங்க. எப்படின்னா இப்போ ஆட்சியில கூப்பிட்டு போய் என்ன லாபத்தை பார்ப்பாங்களோ இப்படி எடுத்துருவாங்க. அதனால அதிகமாக கோட்டா வந்து ஒவ்வொரு ஆட்டையும் விட்டுருவாங்க. சப்போஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு வந்து ஹஜ்ஜியோட தான் நம்ம கேட்க முடியும், எங்களோட தான் அந்த மாதிரி கேட்க இஷ்யூ இல்லை. நீங்க போறது வந்து அவங்க கம்பெனி தான் போவீங்க, அதுக்காக நான் வாங்கி உங்களை வந்து இப்போ போன நம்ம கேட்டு பண்ணுங்க நான் அப்படியே எழுதிக்கலாங்க, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம் இருக்காது, நான் வந்து அடிக்கடி மெசேஜ் பண்ணி நம்ம கேட்கணும். ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா சொல்லுங்க, நான் ரெட்டிஃபை பண்றேன். அப்படின்னு அர்த்தம் நல்லா இருக்குன்னு அவங்களுடைய ஃபீட்பேக். யாரும் அல்லாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பிரயாணம் பண்ணி யாரும் வர சொல்றது, வர சொல்றவங்க இருக்கிறாங்க.
நான் வந்து தப்பா எடுத்துக்காதுங்க. சில பேர் வந்து குறை சொல்லக்கூடாது அதுக்காண்டி வந்து அப்ப நீங்க தனியா போலாமா? அது இருக்கிறது. நீக்குங்க அல் கிஃபாரி. கூகுள் தான் சர்ச் பண்ணா வராது. அதாவது நான் கூகுள்ல வந்து இதெல்லாம் பண்ணிருக்கேன். நேரடியாக வந்து நம்ம திருச்சி மாநில திருச்சி ஒரு சபையில் நிறைவேற்றணும் அப்படிங்கிற நான் நிறைய பண வசதி இருக்கிறவங்களும் இன்னைக்கு செய்யறதில்லை சரிங்களா? அது அடுத்தது ஏதாவது ஆச்சுன்னா கூட அவங்களே விடுறதில்லை. இன்னைக்கு வந்து நாம வந்து சேவிங்ஸ் பண்ணி கடமை நிறைவேற்றணும். ஒவ்வொரு கடவுளையும் போய் டிவி தவிர அதிகம் நீங்க கேட்டு கண்டிப்பா நான் சொல்றேன். ஆழ்வார்பேட்டில் மாசம் 5 லட்சம் வரணும். மாசம் 2 வருஷமா கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். திருப்பி கொரோனாலாம் முடிஞ்சு கால் பண்ணா முட்டை கொரோனா முட்டை மாசம் 5 லட்சம். எல்லா டிராவல்ஸும் எல்லா டிராவல்ஸும் ஒரு 6 லட்சம் ரூபாய் போடுறாங்க. ஒரு 30-40 நாள் 6 லட்ச ரூபா சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் வந்து காமனாக இருக்குது. சரி, இப்போ ஹாசாப் வந்து ஹாசாப்பு தெரிஞ்சவராக இருக்காரு. சரி, இவர் மூலியமா போயிடலாம் அப்படின்னா எந்த பதட்டமும் கிடையாது, எதுவும் கிடையாது சார். எல்லாத்துலையும் ஒரே வேலை தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கம்மியாக சொல்றது. 30,000 சம்திங் அந்த மாதிரி சொல்லிக்கிறீங்க. அது வந்து 4-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அச்சிஷியால கிடையாது, 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். நீங்க பஸ்ல வரணும், பஸ்ல போகணும். இல்லைங்க இல்லைங்க சார், அச்சிஷியால சொல்றீங்களா? கிட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பஸ்ல வர மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன். அதாவது நீங்க இறங்கணுன்னே பஸ், இறங்க பஸ். நிச்சயம் பேச இப்போ நான் ஒரு அமௌண்ட் சொல்றேன். நான் சொல்றது தூரம் தான். பாருங்க, ஹெல்த் பேக்கேஜ்ங்கிறது ஜாஸ்தி. அது வந்து அடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 வருது. ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாமே சேர்த்து வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 680 இருக்குது மொத்தமாக சேர்த்து நான் சொல்கிறேன். சரிங்களா? அது மொத்தமாக ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரூம் பக்கத்தில் இருக்குமோ ரேட்டு ஜாஸ்தி. சும்மா சாதாரண மேன்ஷன் இருக்கிற மாதிரி வீடு மாதிரி கூட ரேட்டு ஜாஸ்தி. இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா 7 ஸ்டார் 5 ஸ்டார் கூட வேலை கம்மி. அதனால எந்த விலைக்கு தகுந்தபடி நம்ம போடுறோமோ ரூம் எந்த போடுறோமோ கொஞ்சம் தூரம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்ல கிட்ட இருக்கிற ஹோட்டல் அந்த மாதிரி தள்ளி இருக்கிற ஹோட்டல் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். தங்குறதுலாம் இல்லை இல்லை ஆக்சுவலாக இப்போ பக்கத்துல இருந்தாலும் வாக்குபுல்லாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், அதாவது இப்போ நீங்கள் யூட்டனு கிளாக் டவரு இந்த கவர்மெண்ட்ல போனாலும் அவங்க கூட தங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் ஆனால் தூரமாக தான் இருக்கு. தூரம் இருக்குது ஓகே. இல்லை அவங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. ஒன்று அவங்களுக்கு வழிகாட்டி கிடையாது. இங்கே ஏற்றி விட்டுருவாங்க, அவ்வளோதான். இங்கே ஏற்றி விட்டுருவாங்க. புரியுங்களா? என்ன தாண்டி போகுது வந்து சவுதி ஏர்லைன்ஸ் இருக்கு. அது அஜி கர்நாடிக் மட்டும் தான், பிரைவேட் கிடையாது. அது நான் சொல்லிடுவேன். ரெண்டாவது வந்து வழிகாட்டி கிடையாது. இறங்கினவங்க பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எந்த பஸ் வந்து நிற்கின்னு அவங்களுக்கே தெரியாது. அங்கே ஏறுவாங்க, ஏறிட்டு போய் கஷ்டப்பட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது அவங்களுக்கு. மக்கள் ஏறது கிடையாது. அவங்களே சில்பா பண்ணிட்டு சாப்பாடு சில்பா பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் ரூபம் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே நடக்கும். டிக்கெட்டு, விசா, ரூமு, சாப்பாடு
பிஸியாக எல்லாமே நடக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எத்தனை நாள் கவர் ஆகுது? மக்கள் எத்தனை நாள் கவர் ஆகுது? அது கேட்குங்களா? அது 42 நாள் ஆகும். 42 நாள். 42 நாள் ஆகும். 42 நாள் வந்து இது வந்து 5-30 வந்து உங்களுக்கு 30 நாள் 35 நாள் ஆகும். 40 நாள் சொன்னது அது 6 ஆகும். ரிட்டர்ன் பேக்கேஜா? ரிட்டர்ன்ல தான் வேணாம் தான் இந்த கொஞ்சம் பேசி 6.25 கல்யாணம் பண்ண இல்லை 5.25 சரி வந்து ரூம் தள்ளி இருக்கும். ரூம் தள்ளி இருக்கும். கொஞ்சம் தள்ளி இருக்கு. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்தாங்களா அவங்களோட ஃபீட்பேக் என்ன கேட்டு பாருங்க. ஒரு கிரீஸ் போயிட்டு வந்தாங்க 3 காரணம் சாப்பாடு எதுவும் கேட்பாங்க எப்படி கேட்குறாங்க இருக்காங்க அவங்க ஃபீட்பேக் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கு. வெயிட் லைன் கொடுங்க. அஜிசியா இல்லைங்க 4 கிலோமீட்டர். நீ 800 மீட்டர் சொல்லுங்க. எது 800 மீட்டர் இல்லை இல்லை அவங்க கேட்குறது அசிசியா பேக்கேஜ் கேட்குறாங்க. கேட்குறேன். 8933 3040 அஜி உங்ககிட்ட நான் எது வரைக்கும் எதுவும் பேசுறேன். வீட்டில் சொல்லி அவங்க வீட்டு பெண்கள் பெண்கள் எந்த பெண்களை கொண்டு தான் நான் எல்லாமே சொல்லுவேன். டவுட் கேட்குறேன் சார். என்னென்ன கேட்கணுமோ அது சேர்த்து இல்லை சார் இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் ஞாபகம் இருக்கா? பேசுங்க. பேசுறதுக்கு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் இவர் வந்து அந்த 800 மீட்டர் அப்படின்னாரு. சரி. அப்புறம் நீங்கள் வந்து ரூம் ஹோட்டல் ரூம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க 800 மீட்டரில் மீரா சுற்றி அதிதியா அதுக்கு அட்ஜஸ்ட் இருக்கு. அங்கேருந்து ஒரு 800 மீட்டர் எல்லாம் ஒரு அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் இருக்குங்க அப்படின்னீங்க. சரி நான் மசாலா பண்ண சரி 1 கிலோமீட்டர் தானே இந்த அருண்ல இருந்து அருண் அதாவது அசிசியா பேக்கேஜ் ஒன்று இருக்கு. இது வந்து கொஞ்சம் கிட்ட இருக்கும். அசிசியா பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 4-5 கிலோமீட்டர் அது விட்டுருங்க. அந்த பேக்கேஜ் அஜிசியா பேக்கேஜ் எப்படி இருக்கும்? அது நம்ம பண்றது இல்லை. பண்றதுன்னா அது வந்து கெட்ட பேர் வாங்க. கம்பெனியில் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் அஜிசியா கேட்டீங்கன்னா போதும். டாக்ஸி ஈஸியாக கேட்டீங்க சொல்லி ஹச் கம்பெனி 2 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தீங்க ஆபத்துல இங்கே இருக்கும் உங்கள் ரூம் இன்னும் வாங்கல போட்டு தெரியுது. ஆனால் இந்த வருஷம் போன வருஷம் என்ன ஆயிடுச்சு அதே பஸ் ஸ்டாண்டே ஒரு ரூம் கிடைச்சிருக்கு நிறைய ஆளுகளுக்கு. அஜி சர்வீஸ் முதல் 10 நாள் வந்து அஜிசியா தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் இந்த ஏரியா ஃபுல்லாக அரபிகை பிடிச்சிக்கும். அவன் புக் பண்ணிட்டேன் 6 நாள் வந்து அசிசியா பேங்க் வந்து 5 நாள் வந்து அரப்பாவை நான் மிஸ்டர் கூட பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுத்தேன். கடைசியில் ஆமா அவங்க எல்லாரும் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கேட்டு நீங்க நான் எதுவும் கேட்காதீங்க. அவங்க என்ன சொல்லல அவங்க கேட்குற கேள்வி தான் நான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு பின்னாடி இல்லை அவங்க கேட்குற கேள்வி தான் நான் பதில் சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன் அது அஜிசியா பேக்கேஜ் விட்டுருங்க சார். இது வந்து 5 கிலோமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 800 மீட்டர் 1 கிலோமீட்டர் வரும். ஏன்னா நான் ஜாஸ்தி சொல்லிட்டு பக்கத்தில் சொல்லிட்டு அப்புறம் பின்ன அங்க போய் அதாவது என்னுடைய கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி சொல்லிட்டு பக்கத்தில் போடுவேன். பக்கத்தில் சொல்லிட்டு ஜாஸ்தி போடுறது தண்ணி கொடுத்தாரு. அதான் கிடையாது. மொத்தம் ஒரு 7 பேர் ஆமாம் சார். ஜாஸ்தி சொல்லிட்டு தூரமாக சொல்லிட்டு பக்கத்தில் போட்டா அவங்க சந்தோஷம். கிட்ட சொல்லிட்டு தூரமாக போட்டா எத்தனை பேர்? 800 மீட்டர் இருக்கிறீங்க அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் இருக்கிறீங்க. 1 கிலோமீட்டர். சரி நம்மளுக்கு ஒரு தோராயம் தெரியும் இதுலேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். இப்போ அவங்க போய் அதை போய் அளந்துட்டாலும் இருக்க போகுது 800 மீட்டர் 1 கிலோமீட்டர் இந்த நீங்கள் போயிட்டு முதல் போயிட்டு இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்களாம் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். அந்த வெளியில வந்து 3வது ஜென்ஸ் டாய்லெட் தெரியுமா? அது பேனல் நேரையா வந்து பேனல் கீழே அந்த ஆமா தெரியும் தெரியும். அதுதான் அஜயா ஸ்ட்ரீட். அங்கதான் நான் ரூம் போகணும். ஏன்னா இந்த ரூம் போறது என்ன பிரச்சனைன்னா நம்ம எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டு வந்துருக்கோம். எப்போ காலி பண்ணணும் எப்போ ஆதிக்க வெளியில வைப்பான்னு தெரியாது. பேமெண்ட் ஃபுல்லாக கட்டிட்டு வந்து வெளியில வந்து அசிங்கம் பண்ணுறோம். ஆதிகளுக்கும் பிரச்சனையாக போயிட்டேன்.
नहीं इधर इधर लेफ्ट साइड में चेक करूंगा बड़ा अब कौन सा मांच मांच एक एक नंबर गेट है आ गई थी मैं उधर लाल गंदी पता एक नंबर गेट முதல்ல இது எவ்வளோ பேக்கேஜ் எவ்வளோ சொல்றீங்க? 5:30. 5:30. ஓகே, எத்தனை டேஸ் சொல்றீங்க? டே வந்து உங்களுக்கு 35 40 நாள். 35 40 நாள். நம்ம அப்படி தான் கொடுப்போம். 45 48 35 40 டேஸ் அப்படி தான் கொடுப்போம் நம்ம. நீங்க 35 to 40 வித்தவுட் டிரான்ஸ்போர்ட் இல்ல வித் டிரான்ஸ்போர்ட்? இது 35 to 40 இல்ல எல்லாமே டிரான்ஸ்போர்ட். இல்ல ट्रैवलिंग கூட சேர்த்து கேக்குறாரு டிரைவிங் டைம் டேட்டோட டைம் போறது வரது எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. எல்லாமே சேர்த்து இது 2 நாள் ஆயிடுதுல எங்களுக்கு வந்து ஊர்ல இருந்து பண்றேன் இந்த போன தடவை போகும்போது 42 நாள் பண்ணாங்க. போறது ஒரு நாள் வரது ஒரு நாள். அந்த 2 நாள் கணக்கு வச்சு 40 நாள். ஆனா இந்த 40 நாள் 40 டேஸ்ல போட்டுக்குமா சார்? இன்ஷா அல்லாஹ். சார் இன்னொன்று இவரோட எல்லாம் சேலத்தில் எல்லாருக்கும் தெரியும் முத்தார் பையன். சரி. இப்போ எனக்கு சகல இவங்க வீட்டில் போது எல்லாம் பழக்கமாயிடும். இப்போ இவங்க யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சில பேர் தகவல் கொடுக்குறாங்க. இப்போ ஏன்ட்ட தகவல் கொடுக்குறாங்க. இவங்க வீட்டில் தகவல் கொடுக்குறாங்க. நான் இவங்கள்ட்ட தகவல் கொடுத்துருக்கேன். ஓகே இது எல்லாம் போய் அப்படி காட்டுவாங்க இந்த மாதிரி இருக்கு. அவர் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. சில அவருக்கு டேங்க் வரும். அதனால உங்களுக்கு லிங்க் கிடைச்சிட்டு தான் இருக்கு. சொல்ல வர பிரச்சனை இல்லை. இப்ப போயிட்டு வந்தாங்க நீங்க போல இவங்க கூட போல அவங்கள்ட்ட என்ன ஃபீட்பேக் சொன்னாங்க அவங்கள்ட்ட கேட்டு சொன்னாதான் அவர் இங்க லைன்மேல தான் இருக்கிறாரு. சரி. फोन मारे दो तीन बार डॉक्टर उन्हें फिदा हो ठीक है 7 दिन को जाएगा अभी चाहिए लाइन में फिदा हो सकते हैं डॉक्टर लोग हम के भवन का बेटा है भवन भी बेटा भी 7 जगह जाएगा पहले भी जाएगा है இதுல வந்து ஹரம் ஷெரீஃப் எத்தனை நாள் இருக்கீங்க சார்? அதாவது மக்கள் எத்தனை நாள் மக்கால வந்து உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 14 நாள் இருக்கும். 14 இன்டர்நெட் தான் 14 அகல் கிட்ட மக்கா 14 14 10 நாள் தான். 2 दिन ज्यादा அரஃபா மினா முஸ்தலிஃபா 8 दिन रहना அரஃபா மினா முஸ்தலிஃபா 8 நாள் 8 दिन रहना तो 2 दिन ज्यादा लगा तो मालूम है 8 दिन तो मालूम असियात रहते हैं 6 நாள் தான் ஓகே ஓகே 2 நாள் 20 36 38 வருது. அது 42 நாள் उसका 14 இல்ல இன்கம் பேக்கேஜ் தான் அதியா இன்கம் பேக்கேஜ் தான் 14 இல்ல 14 इंटरनेट मालूम है तुम्हें மாலுமா वो उतना से மக்கால 14 நாள் 14 10 நாள் 24 அரஃபா முஸ்தலிஃபா அதுல வந்து ஒரு 6 நாள் 30 அஜீசியால ஒரு 6 நாள் असिया वो मक्का ना டிராவல் டிரான்ஸ்போர்ட் ஒரு 38 நாள் வருது. டிரான்ஸ்போர்ட் சேர்த்து கிட்டத்தட்ட 40 42 வரும்னு சொல்லியிருக்கீங்க. சார் வந்து இது வந்து விலைக்கேற்ற பொருள். நீங்க வந்து எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களோ லாபம் கம்மியாக கொடுக்கும். அதே மாதிரி நீங்க இன்டர்ன் பேக்கேஜ் வந்து இப்போ 4 தடவை பண்றோம் பார்த்தீங்களா 42 நாள் பண்ணுறா இந்த 42 நாள் பண்ணுறது வந்து நீங்க 21 நாள் கேட்குறீங்கன்னா ₹1 எக்ஸ்ட்ரா ஆகும். உங்களுக்கு அது வந்து சொன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து குழம்பு ஜி ஜி 42 நாள் போடுறதுனா 6,000 இருக்கும். 21 நாள் போடுறதுக்கு வந்து 7,000 இருக்கும். அந்த அந்த ஹீட்டர்லயே நிறைய நாள் இருப்பாங்க. 21 நாள் टोटल 21 डेज மொத்தம் டோட்டல் 21 டேஸ். போக்குவரத்து 2 நாள் 90 டேஸ் இருக்கும். 90 days மதினால 5 நாள் மக்கால 4 நாள் மக்கால வந்து ஒரு 7 நாள் அப்புறம் அரஃபா மினா முஸ்தலிஃபால ஒரு 5 நாள் போயிட்டு வந்து பண்ணிடுவாங்க. அது சில பேர் வந்து 11 நாள் கேட்பாங்க 8,4 ரூபா. சில பேர் வந்து எனக்கு இந்த அரஃபா மினா முஸ்தலிஃபா மட்டும் போயிட்டு வரும் அது ये इंटरनेट அரஃபா மினா முஸ்தலிஃபா மட்டும் நான் போயிட்டு வருவோம். அது 5 நாள் மட்டும் 5 நாள் மட்டும் 40 पे 2 दिन भी 9 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா வரும். நாள் கம்மி ஆகாது. भी देखो पूरा कर நாள் கம்மியான ரேட் கம்மியாகும். அப்ப நம்ம நாள் அதிகப்பட்டு ரேட் கம்மி பண்ணிக்குவாங்களா? புரியல
செய்யுங்க. வீடியோ சொல்லாதீங்க. ஒண்ணு செய்யுங்க. சல்மான் இருக்காருங்களா அப்படியே அவருக்கு இங்க விட்டு வெளியே சொல்லுங்க. நான் இங்க ஆயிடுறேன், ஃப்ரீயாவே பண்ணுங்க. சல்மான் நாம போய் துவா செய்யறோம் அஜுல போய். நீங்க அதான் நோக்கம். ஆட்சி செய்யறது அதான் நோக்கம். அது சாப்பிட்டு என்ன சொல்றாங்க, அஜுடைய நாட்கள் கம்மியாக ரேட் அதிகமாகும். அதாவது நம்ம நாட்கள் ஏற்றிக்குவோம், ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கணும். அதான் சொல்றேன். அந்த ஊர் மனதா இருக்கீங்க நான் பண்ணிட்டேன். இது மினா ட்ரெண்ட்ல என்ன கேட்டகரி அதெல்லாம்? இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து அஜிதம் இது சி கேட்டகரி வரும். இதுல இது டோட்டலாவே மொத்தமா ஒரு கரெக்டா ஒரு 7 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் வரும். எது நம்ம போறது புரியுங்களா? நம்ம போறது இதுக்கு வினா டென்ட்டுக்கு வந்து 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும். சி கேட்டகரி தான். அவங்க தான் வந்து 5-6 கிலோமீட்டர். சி கேட்டகரி வந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும். டி கேட்டகரி வந்து உங்களுக்கு 2-2.5 கிலோமீட்டர் வரும். டி கேட்டகரி தான் இருக்கும் மாதிரி. டி தான் டி டி ஏபிசிடி கேட்டகரி அது 3-4 கேட்டகரி வரும். இங்க மினால மினால நம்ம சி கேட்டகரியா மினால? டி 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 எத்தனை மீட்டர்? கரெக்டா 2.5 கிலோமீட்டர் 2.5-3 கிலோமீட்டர். இங்கல போனா ஹில்டனுக்கு இது கிடையாது. இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஹில்டனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுல போனா எந்த ஹில்டன்ல இருக்கிறாங்க. அதுல போனா ஆமா அது ஹில்டன்ல இருக்கிறாங்க. ஹில்டன்ல 16 நாள் தங்குறாங்கன்னா இந்த கேட்டகரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரி பி கேட்டகரி வந்து அது ₹1 எக்ஸ்ட்ரா வரும். இப்போ ஆரம்பிக்காரா வராங்கன்னா உங்களுக்கு பி கேட்டகரி வேணும்னா ₹1 எக்ஸ்ட்ரா வரும். மினால அதே வந்து ஏ கேட்டகரி வேணும்னா ₹2 எக்ஸ்ட்ரா வரும். ரேட் அதிகம். आपने ऐसा आप नया कर इसके पहले हम लोग सिस्टम सर नहीं उससे भी ए बी सी डी ई एफ वो चेक कार 10 किलोमीटर फर्स्ट ABCD तक भी वो हमारा तो पाकिस्तानी से हमारा वो कर भी तो फैसिलिटी पूरा இந்தியாவில் யாருக்கும் செஞ்சு கொடுக்குது. பாகிஸ்தானி செஞ்சு கொடுக்குற ஃபெசிலிட்டி மாதிரி ஒரு எந்த டிராவல்ஸும் இது தரணும். எனக்கு கேஸ் போட்டு உள்ள பண்ணிக்குவாங்க. எனக்கு கேஸ் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. சொல்றேன். நீ தரேன். நான் கூட 21 நாட்கள் ஆச்சு உம்பராக்கு பண்ணி தரேன். வந்து கிடையாது. ஏன்னா மற்றவங்க எனக்கு அப்படியே வீடு வைக்கிற மாதிரி வச்சு பிரச்சனை பண்ணி அது இல்லாம சொல்றேன். அவங்க வந்து ஒண்ணுமே ஏன்னா அரசியல் மாதிரிலே போச்சு. இல்லை இதெல்லாம் ரீசன் கிடையாது. இந்தியாங்கிறது ஒரு நாம வந்து மைனாரிட்டியா இருக்கிறோம். அங்க வந்து அவங்க மெஜாரிட்டி பாகிஸ்தான். அதனால முஸ்லிம்ஸ் வந்து அவங்க அந்த இது இருக்குது அதிகமா என்ன சொல்றது கான்டாக்ட்ஸ் இருக்குது அதிகமா அங்கிருந்து வராங்க. நம்மளுக்குள்ள தான் வேற தப்பா இருக்காங்க. வேற ஆளுக்கு கூட எதுவும் கிடையாது. நம்மளுக்குள்ள இருக்கு. நம்ம ஆளுக்கு தான் இந்த கேட்டகரி சொல்றேன் சீக்கிரம் ஃபில்லப் ஆகுறது. இது ஏல இருந்து பி வரைக்கும் சி வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா? அது மேக்ஸிமம் 21 நாள் போட்டேன். நீ எப்படி போடுவான்னு என்னோட அவங்க பிசினஸ் அடிப்படை. அவங்க பிசினஸ் அடிப்படை 21 நாள் இவ்வளவு ரூபாய்க்கு பண்றாருன்னா ஏன் 21 நாள் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஹார்ட்வேர் வேற கேட்க மாட்டீங்களா? 20 நாள் பேக்கேஜ் இருக்குங்களா? வச்சுங்களா 21 நாள் 21 நாள் ஆமா 21 டேஸ் இருக்கு. இதுலயே நம்ம போயிட்டு இப்படி இதுலயே கூட வந்துடலாம். இந்த பேக்கேஜ்ல 21 டேஸ் அதுக்கு தான் ரேட் குறையும். 4 டேஸ் இருக்கு. அதே மாதிரியே தான் ரேட். இவர் 21 நாள் தான் ஐடியா இருக்காரு. அவர் தான் பிசினஸ் பார்த்து ரேட் மட்டும் சொல்லுங்க. நீங்க 4 குறைய ரேட் ஜாஸ்தி. 42 நாள் ₹6,000 வருது. அதே நீங்க வந்து 21 நாள் ₹7,000 போகுது. எங்களுக்கு வாங்குறாங்க. நாங்கள் ஜாஸ்தி வாங்குறாங்க. அஜிலோட என்ன கேட்டகரி அது தெரியாது. ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு 5-6 கிலோமீட்டர் தண்ணி போடுவாங்க. மழை போடுவாங்க. அவங்க பாவம் ரொம்ப பரவாயில்ல. அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. 5 வருஷம் போறவங்க இல்ல மேக்சிமம் நிறைய பேருக்கு நம்சா போறவங்க இருப்பாங்க.
அதனால சரி இப்ப இதான் இங்கதான் இவ்வளவு தூரம் தான் போடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இது நடந்துடுறாங்க ஏதோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. இன்னும் 2 நாள் 2-3 நாள் தானே. இல்ல அதாவது இங்க அடிக்கிற வேலை கூட அங்க அடிக்கிற வேலை ஜாஸ்தி. இல்ல அது புரியும். நம்மளால இருக்க முடியாது, நம்மளால யாருமே இருக்க முடியாது. அங்க வந்து அடிக்கடி தண்ணி தாக்க தேவைப்படும். சாப்பாடுலாம் வந்து அஜிக்கிற டைம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ராம் தண்ணி போட்டுட்டு உம்ராவுடைய நீரத்துல யாரு வந்து சடத்தை கையேந்துறாங்களோ மவுத்து வரைக்கும் கையேந்துவாங்க. கடன் கேட்டா மவுத்து வரைக்கும் கடன் கேட்பாங்க. அப்புறம் என்னன்னா இந்த உயிரினெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த உம்ராவுடைய எக்ராம் தண்ணி போட்டு உம்ரா நீர் கொடுக்குறது அடிக்கக்கூடாது. ஏன் சொல்றாங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஷர்த்து. அதை நீங்க அடிச்சா கூட எவ்வளவு சபனையே இல்லாம அதுலயும் அடிச்சா என்ன முடிய பிச்சா கூட முடிய உங்க இல்லை நீங்க வந்து உங்களுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க ஒரு துப்பாளி கொடுக்கணும் தெரியுமா? அதுக்கு பகரமாக நீங்க ஒரு ஆட்டுக்கு துப்பாளி கொடுக்கணும். இந்த ஷர்த்துலாம் இருக்கு. அதனாலதான் உம்ரா வந்து கம்மி பண்ணுங்க நான் ஆரம்பிக்க சொல்லுவேன். கேடி கூட வராங்களா? ஆமா என்னோட ஸ்டாஃப் சொல்லலாம். கூட இருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அவங்க நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருந்து கொடுப்போம். அவங்க ஒரு ரூம்ல எத்தனை பேர் ஆகும்? மக்கால வந்து பாத்தீங்கன்னா 4 ல இருந்து 5 வரும். மதினால வந்து 5 தான் ஆகும். லேடி ஜென்ஸ் ஆமா லேடிஸ் தனி ஜென்ஸ் தனி. இப்போ ஃபேமிலியோட வந்தீங்கன்னா மகாரா இருந்தீங்கன்னா ஒரே ரூம் தேவைப்பட்டா அவங்க 5 பேருக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. 5 பேருக்கு ரூம்ஸ் ஏதாவது வீடியோஸ் ஏதாவது கிடைக்குமா? இல்லை நீங்க வீட்டில் போட்டுருப்பாங்க. நீரா அரிசி போட்டுருப்பாங்க. நீரா NIRA சொன்னா அந்த டி கேட்டகரி இது வந்து புறப்பட்டா நம்ம கண்ணடிக்கிற அது வரைக்கும் தான் கரெக்ட். ஆமா அது கரெக்டா வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நீரல் சுட்டு 2 கிலோமீட்டர் நீரல் சுட்டு அந்த நீரா அல் சுட்டு அது சுட்டு டைமிங்ல ஆமா 2 மணி நேரம் கரெக்டா. காலைல 6 மணிக்கு வந்து 8 மணிக்கு எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஆமா அதுக்கு நீங்க பண்ணாலே சாப்பாடு எடுத்துட்டு மாட்டாங்க. கீழே போட்டுருவாங்க. கீழே குத்திடுவாங்க. மிச்சம் நல்லா சொல்லி வந்துருப்பாங்க. ஆனால் நம்ம நீங்க அந்த ஊருடைய அந்த ரூல்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி மதியானம் வந்து உங்களுக்கு 12 மணிக்கு வந்துடும். 2:30 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். 2:30 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். எல்லாம் வந்து சாப்பிடணும். வரணும்னா அவங்க என்ன செய்யலாம் கட்டிங் ட்ரைவ் பண்ணி அங்கேயும் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் நேரடியாக பண்ணும். நேரடியாக நீங்க உட்காந்து அமல் செஞ்சா மட்டும் போதும். அங்கிருந்து ஜேர்னி டிராவல் எல்லாமே பஸ்ல தான் கூட்டு போவோம். பஸ்ல தான் கூட்டு போவோம். இப்போ இந்த பஃபே சிஸ்டம் சொல்றீங்களா சார்? ஆமா இது வந்து உங்க டிராவல்ஸ் காரங்க மட்டும் இருக்குமா இல்ல வேற டிராவல்ஸ் காரங்களும் வருவாங்க சாப்பாட்டுக்கு? அதிக எக்ஸாம் கூட கேட்டுருந்தோம். மட்டும் தான் கேட்கலாம். அஞ்சு மட்டும் தான் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கார்டு கோட்டா வாங்குறாங்க. அவங்க பேர்ல தான் இருக்கணும். அவங்க குரூப் எல்லாருமே இருப்பாங்க. சரியா சார் இது ஹஜ்ஜிக்கு வந்து என்னுடைய கம்பெனிக்கு மக்கான வராது. நான் யாருடைய கோட்டா இருக்கிறது விலைக்கு வாங்கணும். அவங்க மேல இருக்காங்க. அவங்க தான் எல்லாம் பண்ணிக்குவாங்க. அவங்க யாரும் சேர்க்கிறாங்களோ அதுல எல்லாருக்கும் மிக்ஸ் ஆகிருக்கும். அவங்க செத்துக்கிட்டு இருக்கும், இவங்க செத்துக்கிட்டு இருக்கும், எல்லாம் ஆனா அவங்க மிங்கில் ஆயிருக்கும். இப்போ நீங்க உங்களா என்ன பேக்கேஜ் இருக்காது? 95 ரூபா 95,000 14 days. ரம்ஜான் பேக்கேஜ் அது பார்க்கலாம் தான் இருக்கு. ரம்ஜான் லாஸ்ட் செய்யறது ஒரு இடத்துல இருக்கு. 14 நாள் எவ்வளவு சொல்லி 95,000 முன்னாடி 70% பண்ணீங்க. இந்த 4 வந்து எல்லாரும் ரேட் ஜாஸ்தி ஆகும். அதனால கொஞ்சம் எங்க இருந்து சில டைம் மற்ற பெங்களூர்ல இருந்து கிடைக்கும். சில டைம் வந்து சென்னையில இருந்து கிடைக்கும். பெங்களூருக்கு வாய்ப்பு ஆமா டேஸ்க்கு 14 14 days போக்குவரத்து 2 நாள் 8 நாள் இந்த பேக்கேஜ் என்ன கவர் ஆகுது? உங்களுக்கு வந்து 8 நாள் மக்களா இருக்கும். போய் 2 மணி உம்ரா
ஃபர்ஸ்ட் உங்களா, ரெண்டாவது வந்து ஆயிஷா கோயில் போய் ரெண்டாவது உங்களா சொல்லுவாங்க. அது அவங்களே வந்து நம்ம ஒரு பேங்க் பிடிச்சிருக்கோம், அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. மூணாவது தாய்ஃப் நகருக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து தாய்ஃப் போனோமா ஜொஹரான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சார் நாங்கள் வந்து என்ன செய்யாங்க நம்பராவுடைய ரேட்டில் ஒரு 90% அது இன்னும் நம்பராகும். ஆமாம், இது போர் நடந்தது என்ன போகிற வழியிலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மதினாக்கு போக மாட்டோம். மதினாக்கு போகும்போது மக்கள் மதினா ஸ்ட்ரெயிட்டாக மதினாக்கு போக மாட்டோம். எல்லா ஜியாரத்தை பார்த்து தான் போகணும். ஆமாம் தாய் கூட அவங்க இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் டைஃப் அமௌண்ட் பே பண்ணிட்டு அங்கேருந்து பிக் பண்ணுறது வருவாங்க. போறதுக்கு தாய்ஃப் நகர் மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். இதான் சொல்றேன். மற்றதுலாம் அது நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க, நம்ம பே பண்ணிக்கணும். இந்த ஸ்டாஃபே கூட வருவாங்க. தனியாக விட மாட்டோம், தனியாக விட மாட்டோம். உலமா வருவாங்க. அவங்க எல்லா இடத்தையும் வந்து என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு உங்களுக்கு பேமெண்ட்லாம் எப்படிங்க சார்? இப்போ வந்து இனிஷியல் பேமெண்ட் கண்டிப்பாக கட்டணும். ஒரு ரூபா கட்டிடணும். அதுக்கப்புறம் நான் கேட்கணும் கட்டணும். கேட்கும்போது ஒரு இனிஷியல் எப்போ கட்டணும்? செப்டம்பர் தான் டைம் இருக்குது. 22 டைம். அதுக்கு மேலே புக்கிங் பண்ணால் கூட அலோடு இல்லை, போக முடியாது. அதிகம் போக முடியாது. இதில் ரேட்டில் ஏதாவது டிடக்ஷன் ஏதாவது இது இல்லை, நீங்கள் ஃபிக்ஸ்டு மேலே ஏறாம இருந்து வாசிங்க. இல்லை அது ஓகே. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து 65 பேருக்கு வந்து இப்போ சொல்லிக்கணும் 80 ரூபா ஏன்னா ஃப்ளைட் வேற என்ன ஃப்ளைட் டிக்கெட் இந்த ரூம் வேறு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த இப்ராஹிம் அலி ரோட்ல எந்த நீங்கள் சொன்ன அந்த ஆளுமே இந்த மீரா சூட்டில் தான் ஹோட்டல் அதான் ஹோட்டல் 2 மீரா இருக்குது. இதுதான் பக்கத்துல கூட ஒரு மீரா, பக்கத்துக்குள்ள மீரா இதுக்கும் ஒரே இதுதான், 2 பிரான்ச் சொல்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். வேறு நான் ஒன்றும் இல்லை. இப்போ வர சொல்லியிருந்தேன் எப்படி சார் ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு. ஏன்னா ஃபோன் பண்ணி தானே நீங்கள் வந்து பேசுங்க. கான்டாக்ட் நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி பாருங்க. யார் பண்ணீங்க சார்? நீங்க போயிட்டு வாங்க. நைட்டுக்கு ஜாயின் பண்ணி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து கேட்டு பாருங்க. எத்தனை பேர் அந்த கோயில் இருக்கீங்க சார்? வேற ஸ்டாம்ல பண்ணி உங்களா போயிட்டு வந்தோம், சூட் பண்ணிக்கலாம். உங்களா போயிட்டு வந்தோம். இதாவது அதாவது சொல்லி மொழியை நம்ம சொல்லுங்க. சரிங்க ஐயா, உங்கள் நம்பர் தரேன். இப்போ கால் பண்ணிக்கணும். பேசிக்கிறது கொஞ்சம் இல்லை இல்லை நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் நம்ம முன்னாடியே கேளுங்க. நீங்க பார்க்கல யாரும் 9361 4261 4262. இப்போ தான் 4 நாள் தான் வந்து உங்களா பேக்கேஜ் வேற இல்ல அட்ஜஸ்ட் சொல்றேன். அஜித் சிங்கப்பூர்லேருந்து வராங்க, துபாயிலேருந்து வராங்க. நான் அந்த துபாயிலேருந்து இங்க தமிழ்நாட்டில் சேலத்துல இருந்து யாரப்ப இருக்காங்க. இருக்காங்க. நம்பர் ஒன்று நான் டைப் பண்ணுறேன். நம்பர் அப்படியே இதை பண்ணி சரி வாங்கி கொடுங்க சார். வாங்கி போட்டு நம்பர் இருக்குன்னு சொல்ல நான் கூப்பிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த வரையில் நான் 4 பேர் சொல்லிருக்கேன். 6 பேர் இருக்காங்க. நம்பர் இருக்குது. இல்லை பரவாயில்ல, லேடிஸ் வேணும். இல்லை என்னென்ன கிட்ட தருவீங்க போகும்போது பேங்க்கு மக்கானா
ஹெல்மெட் தெரியும், ஹேண்ட் லக்கேஜ் பேக்கு, பெல்ட்டு, டஸ்ட்பின். மசாலா எல்லாம் ஒரே வேறம் வந்து வேறம் நீங்களே முடிச்சிருக்கீங்க. ஒரே ஒரே கம்பெனி. நீங்க முடிச்சிருக்கீங்க. மொத்தம் நான் தான் சொல்லிட்டு ஈஸ்ட் கலர் பேர் அதே ஐடி கார்டு கிடைக்கும். ஐடி கார்டு சிம் கார்டெல்லாம் சார் ஐடி வாங்கணும். அதான் ஏதோ ப்ராப்ளம் ஆகுதுன்னு நம்ம அதே நீங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க வந்து பாஸ்போர்ட் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. அதெல்லாம் பெரிய சரி ஆதிகள் கேட்கறாங்க, எனக்கு தெரியும் நீங்க போகணும்னு சொல்லுறது நாங்க பாத்துக்கிறோம். नहीं कुछ मुझे मैं पी लो इनको 16 किलो इनको चार्ज ये नहीं के इसमें दी रहेगी இந்த பேக் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆமா பேக்கே பண்ணலாம். मन पे आ जाएगी सर அதான் ஹேண்ட் லக்கேஜ் பேக்கு, அதான் ஹேண்ட் லக்கேஜ் பேக்கு, செல்ஃப் பேக்கு, अच्छा तुम्हें भी आता है नहीं कहते வந்து பெல்ட்டு, டஸ்ட்பின். சொல்றது கொஞ்சம் வந்து ஏற்பட்ட அவங்களுக்கு அவங்க நம்ம இல்ல, இல்ல. அது அவங்க வந்து நம்ம தான் பே பண்ணணும். பே பண்ணா தருவாங்க. முன்கூட்டி நம்ம பே பண்ணிடுவோம். ஏழாவதாவது வேலை ஆமா. तुम्हें भी आता है इसमें हिमालय साढ़े 4 तक काम करते हैं मुश्किल Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.